வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். சமீபத்துல திரு ஜெகத் ரக்ஷகன் அவர்கள் இந்த கம்பன் விழா அப்படின்னு நடத்திருந்தாரு. அதுக்கு சிஎம் கூட வந்திருந்தாங்க, எல்லா அமைச்சர்களும் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த விழால திரு வைரமுத்து அவர்களை அழைச்சு அவருக்கு அந்த கம்பன் சார்பான அந்த ஒரு அவார்டை கூட கொடுத்துருக்காங்க. நான் கேட்குற முதல் கேள்வி, ஆண்டாளை தரக்குறைவா பேசின திரு வைரமுத்துவை நீங்க எப்படி கம்பன் விழாக்கு அழைச்சிங்க? அப்போ உங்களுக்கு நிஜமாவே கம்பன் மேல மரியாதை இருக்கா, இல்ல ஹிந்து தர்மத்து மேல மரியாதை இருக்கா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, மரியாதை இருக்க வேண்டாம்? ஃபர்ஸ்ட் அவர் அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதே எதுக்குன்னு எல்லாரும் வியந்து போய் இருக்கிற இந்த நேரத்துல அவரு வேற ரொம்ப அருமையா எப்படியெல்லாம் இன்டர்பிரேட் பண்ணியிருக்காருங்க கம்பராமாயணத்தை. ஃபர்ஸ்ட் கம்பன் அப்படின்னா ராமாயணம், இதை நம்ம பிரிக்கவே முடியாது. எந்த அளவுக்கு வால்மீகி ராமாயணத்துக்கு ஒரு மரியாதை, அதாவது அது பிரசித்தி பெற்று இருக்கோ, அதே அளவுக்கு கம்பராமாயணத்துக்கும் இருக்கு. உலகம் பூரா, இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் பூரா. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த வாலி வதம் இது எவ்வளோ ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம், எவ்வளோ ஒரு இட்ஸ் சச் அன் இமோஷனல் மோமெண்ட் பிட்வீன் ராமா அண்ட் வாலி. அந்த விஷயத்தை கம்பன் அவ்வளோ அழகா சித்தரிச்சிருப்பாரு. அவ்வளோ அருமையான கேள்விகள் வாலி கேட்பாரு. வாலி கேட்கிற கேள்விகளும் ஜஸ்டிஃபைடா இருக்கும், ராமர் அதுக்கு கொடுக்கிற பதில்களும் ஜஸ்டிஃபைடா இருக்கும். ஆனா திரு வைரமுத்து அவர்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கம்ப்ளீட் மிஸ்இன்டர்பிரேஷன் ஆஃப் வாட் கம்பன் ரோட். வாலி கேட்கறது என்ன, சீதையை பிரிஞ்சிருக்க, அதனால உனக்கு தடுமாற்றமா, அந்த தடுமாற்றத்தினால என்ன கொன்னியா அப்படின்னு தான் வாலி கேட்கிறாரு. அதுதான் அந்த வரிகளுக்கு உண்டான பொருள். இது உலகம் பூரா கம்பனை ஆராயும் கவிஞர்கள், கம்பனை புகழ்ந்து பாடும் கவிஞர்கள், எங்களை மாதிரி கம்பனுடைய வரிகளை ஆடும் கலைஞர்கள் எல்லாருமே நாங்க இத பிரசன்ட் பண்ணியிருக்கோம். நான் என்னுடைய ஒரு டான்ஸ் ப்ரொடக்ஷன் கர்த்தவ்யம் அப்படிங்கிற அந்த டான்ஸ் ப்ரொடக்ஷன்ல கம்பனுடைய வரிகளுக்கு நான் ஆடி இருக்கேன். இதே வாலிவதம் தான். வாலி கேட்கும் அந்த கேள்வி, சீதையை நீ பிரிஞ்சிட்டியே, அந்த தடுமாற்றமா, உனக்கு கன்ஃபியூஷனா, அதனால நீ என்ன கொன்னியான் தான் வாலி கேட்டானே தவிர்த்து ராமருக்கு புத்தி சுவாதீனம் இல்ல. சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான். எங்க வந்துச்சு இது? ஏன்னா ஒருத்தங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஒரு அளவே இல்லைங்களா? ராமருக்கு எப்படிங்க புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஹவு கேன் யூ ஈவன் மிஸ்இன்டர்பிரேட் அவ்வளோ பெரிய ஒரு கம்பராமாயணத்துல இருக்கிற வரிகளை, கம்பன் எழுதின வரிகளை நீங்க எப்படி கொச்சப்படுத்தலாம், எப்படி மிஸ்இன்டர்பிரேட் பண்ணலாம்? வாலி சொன்னாரா ராமருக்கு புத்தி சுவாதீனம் இல்லாம போச்சுன்னு? அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னீங்களே, அப்பா உங்களுக்கு பாரத் ரத்னாவே கொடுத்துடலாம் அந்த சொன்னதுக்கு. ஐபிசி செக்ஷன் சட்டங்கள் படி புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களை மன்னிச்சு விட்டுடலாம், அவங்க செய்யற செய்கைகளை நம்ம மன்னிச்சு விட்டுடலாம். ஏங்க, ராமாயணம் நடந்தது திரேதா யுகத்துல. ஐபிசி சட்டம் சமீபத்துல கலியுகத்துல ஒரு விஷயம், அதுவும் 20வது நூற்றாண்டு அந்த டைம்ல ஒரு விஷயம். நீங்க அத போய் ராமரோட கம்பேர் பண்ணி ராமனை ஒரு சராசரி மனிதன் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு யார நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதுக்காக பண்றீங்களே, எப்படிங்க நீங்க கவிஞர்? அதாவது ஒரு ஜால்ரா அடிக்கிறதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு, இது அளவெல்லாம் மீறி போன ஒரு ஜால்ரா. இந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. ராமருக்கு புத்தி சுவாதீனம் இல்லைமே. ஹவு டேர் யூ? ஹூ கேவ் யூ த ரைட் டு சே தீஸ் திங்ஸ்? திருப்பி திருப்பி அதுதானே நான் சொல்லிக்கிட்டு வருது. திருப்பி 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 ஹிந்து தர்மத்தை, ஹிந்து மக்களின் நம்பிக்கைய, ஹிந்து கடவுள்களை இதே மாதிரி கொச்சப்படுத்த வேண்டியது. நான் கேட்கிறேன், வேற மதத்தை சார்ந்த ஒரு விழாக்கு போய் அவங்க கடவுளை பத்தி இப்படி பேச திரு வைரமுத்து அவர்களே உங்களுக்கு தைரியம் வருமா? ஓப்பனா கேட்கிறேன், பேசுவீங்களா? திருப்பி திருப்பி ஆண்டாளை கொச்சப்படுத்த வேண்டியது, அதுக்கு மன்னிப்பு கேட்கல, வருத்தம் தெரிவிக்க வேண்டியது. நம்மளும் முதுகெலும்பு இல்லாத இந்துக்கள் இல்லையா, விட்டோம், மறந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கம்பன் விழால போய் ராமருக்கு புத்தி சுவாதீனம் இல்லை, புத்தி சுவாதீனம் இழந்தவன் செய்கிற குற்றம்
குற்றமாகாது. எந்த அளவுக்கு ஒரு தரங்கட்டு போயிட்டு இருக்கு. இட்ஸ் ரியலி டிஸ்கஸ்டிங் டு சே த லீஸ்ட். அப்புறம் இன்னொன்னு வேற சொல்லியிருக்காரு, ராமர் ரகுவம்சத்துல பிறந்தாரு, அவருக்கு ஏங்க ராமச்சந்திரன் பேரை வச்சீங்க, ராம சூரியன் பேரை வச்சிருக்கணும். வேணாங்க, நம்ம வேணா ராமநிதின்னு பேரை வச்சிடலாம், இன்னும் சந்தோஷம் ஆயிடும்ல, உங்களுடைய அப்படியே நீங்க முழுமை அடைஞ்சிடலாம். அடிக்கிற ஜால்ராக்கு ராமநிதி அப்படின்னு சொல்லிடலாமா? ராமநிதி, லக்ஷ்மண நிதி, பரத நிதி, சத்ருகுண நிதின்னு சொல்லிடலாமா? என்னங்க இது பேச்சு? அதை கேட்டுக்கிட்டு எல்லாரும் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. அவங்களெல்லாமும் தான் நான் கேள்வி கேட்கிறேன். ராமாயணத்தை பத்தியும் கம்பரை பத்தியும் எல்லா மேடைகள்லயும் பேசிட்டு இருக்கிற பெரிய பெரியவங்க இருந்த அந்த மேடையில இவர் பேசுறாரு, கேட்டுக்கிட்டு அவங்க எல்லாமும் சும்மா இருக்காங்க. இவருக்கு ஒரு அவார்டு வேற. நான் கேட்கிறேன், இப்போ உங்களை சார்ந்த பகுத்தறிவை சார்ந்த தலைவர்களுடைய விழாக்கெல்லாம் இப்படி போனீங்கன்னா அவங்க செஞ்ச தப்பை இப்படிதான் சுத்தி காட்டுவீங்களா? அவங்க எத்தனையோ சொல்லியிருக்காங்க. பெரியார் திருக்குறளை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப திருக்குறளை சார்ந்த ஒரு விழாக்கு போய் அதுல பெரியாரை பத்தி பேசணும்னா பெரியார் சொன்னதை சொல்லுவீங்களா? ஒரு குடும்பத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டீங்க ராமரை பத்தி. அந்த குடும்பத்தோட நீங்க எவ்வளவு க்ளோஸ் அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். சொல்லுங்களேன், போய் மாண்புமிகு முதலமைச்சர் கிட்ட சொல்லுங்களேன், தமிழ்நாட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைய பத்தியும். சட்ட ஒழுங்கே இல்ல, டாஸ்மாக் தலை ஓங்கி ஆடிக்கிட்டு இருக்கு, கஞ்சா பிரச்சனை தீரல, லா அண்ட் ஆர்டர், அதான் சட்ட ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர் எப்படி சொன்னாலும் அவ்வளவுதான், எந்த நிலைமையில இருக்கு. அப்கோர்ஸ் பாலியல் பலாத்காரங்கள், பெண்களுக்கு நடக்கும் கொடுமைகள், ஐயோ அதை பத்தி சொல்லணும்னா நீங்க கண்ணாடியை பார்த்து பேச வேண்டியிருக்கும்ல. அதனால அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. ராமருக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. பகிரங்கமாக திரு வைரமுத்து அவர்களே, நீங்க சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டுத்தான் ஆகணும். சும்மா சும்மா எப்ப பார்த்தாலும் இந்துக்களுக்கு முதுகெலும்பு கிடையாது, என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அவங்க பாட்டுக்கு அப்படியே கேட்டுட்டு அப்படியே அசால்ட்டா போயிடுவாங்க. இதுதானே? சாரி, this is the new Bharat. We are not going to keep quiet until you say sorry. வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.